இந்த தமிழ்நாட்டில் தமிழருவி மணியன் அரசியல் ரீதியாக வழங்குகிற கடைசி செய்தி, உங்கள் மூலமாக இந்த ஊடகத்தின் மூலமாக வழங்குகிற கடைசி செய்தி. இதற்கு மேல் நீங்கள் கேள்வியும் கேட்க வேண்டாம், நான் பதிலும் சொல்ல வேண்டாம். கடைசி செய்தி என்னவென்றால், 2 திராவிட கட்சிகளாலும் 50 ஆண்டு காலம் தமிழ் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சகல தளங்களிலும் சீரழிந்து விட்டது. 2 திராவிட கட்சிகளையும் ஒரே நேரத்தில் ஒருவரால் ஒழிக்க முடியாது. அப்படி ஒழிக்கும் வல்லமை நமக்கு கிடையாது. One should not fight on 2 fronts at the same time என்பது பிஸ்மார்க்கின் தீரி. எனவே திமுக விழுந்து விட்டது. திமுக விழாமல் அதிமுக விழுந்திருந்தால் அது அப்படியே விழுந்து கிடக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன். விழுந்து விட்ட திமுக எழாமல் இருக்க வேண்டும். 2 கை விரல்கள் இருக்கிற போதுதான் இந்த விரலை விட இந்த விரல் நீளமானது என்று நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியும். ஒன்று முடிந்து விட்டது என்றால் இருப்பது ஒரே ஒரு விரல் தான். இதை எதனோடு ஒப்பிட முடியாது. திமுக முடிந்து விட்டது என்றால் இருக்கக்கூடிய ஒற்றை தீமை அதிமுக தான். அதிமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளும் பெரிதாக மக்கள் முன்னாலே சென்று சேரும். பிறகு அந்த அதிமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இந்த தமிழகம் சந்திக்க வேண்டிய விடியல் தானாக வரும். இந்த ஒன்றுக்காகத்தான் நான் ஒன்று வீழ்ந்துபட்டதாக இருக்கட்டும், வீழ வேண்டியதை வீழ்த்துவதற்கு முனைய வேண்டும் என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருந்தேன். 1% வாக்குகள்ல தான் அவங்க குறைவாக பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில எப்படி வீழ்ந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? இது இப்பொழுது வந்திருப்பது தானே. இந்த தேர்தலுக்கு முன்பு வரையில் அவர்கள் முற்றாக வீழ்ந்த நிலையில் தான் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த விதியே தமிழை சாதியே என் செய்ய நினைத்தாய் என குறையாயோ என்று பாரதி அன்று புலம்பினான். இன்று நான் புலம்பிவிட்டு விடைபெற்றுக் கொண்டேன்.